ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு சாரதா கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவிரியும் கங்கா 3 பேருமே போயிருக்காங்க. அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியுமே பார்த்தீங்கன்னா வீட்டை எல்லாமே பூட்டிட்டு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா அங்கே சாமிட்டு கும்பிட்டுட்டு இங்கே கங்காக்கும் காவிரிக்கும் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா பிரசவம் ஆகணும், அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அந்த வேண்டுதலையும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தண்ணியையும் ஊற்றிக்கிட்டு அங்கே அது கோயிலை 3 சுற்றிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவுமே ரொம்பவே டயர்டாகவும் அங்கே உக்காந்துட்ருக்க, ஏமா நீ இந்த வேண்டுதல் எல்லாம் செஞ்சால் தான் அங்கே காவிரி வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்லபடியாக பிறக்குமா, எனக்கு இது மாதிரி நீ என்றைக்குன்னா நீ பண்ணியிருப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட கங்கா கேட்கவும், சாரதா பார்த்தீங்கன்னா ஏண்டி இது மாதிரிலாம் குறும்பு வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் வேண்டுதல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ காவிரிக்கு மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கே கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரியுமே இங்கே கங்கா கிட்ட, கங்கா நீ எதுக்காக இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அம்மா 2 பேருக்கும் நீ நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இங்கே இது மாதிரி வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன் இது மாதிரி நீ ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் திட்டிகிட்டு இருந்த, இப்போயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்க, அம்மா மனசெல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுறதை வச்சுக்கிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கங்காவை கேட்குறாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா காவேரி உனக்காக பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீ அம்மாக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, அம்மா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு நான் தனி பாசம், எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாசமே வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே ரொம்ப கோவமாகவும் இங்கே வீட்டுக்குமே கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதலையும் முடிச்சுட்டு இங்கே காவேரி விஜய் சாரதா 3 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்டதுனால இங்கே காவேரியும் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அங்கே தாத்தா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பார்த்ததும் இங்கே விஜயை ரொம்பவே பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்ததும் அழுதுகிட்டே வந்து, விஜய் நீ உன்னை பார்க்காம எனக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இது தோணவே தோணலை, நீ இந்த வீட்டில் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு, நீ இப்போ வந்ததுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமும் இருக்குது, நான் ஒரு வார்த்தை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன், ஆனால் நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ வந்தது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே விஜய்கிட்டமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா தாத்தா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ஆறுதலாக 2 வார்த்தை சொல்ல, உடனே காவிரியுமே பார்த்தீங்கன்னா பார்த்து தாத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா சாப்பிட்றீங்களா, டைமுக்கு டேப்லெட்லாம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. இங்கே அவங்க பாட்டியுமே பார்த்ததும் கல்யாணி வந்து இங்கே விஜயை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் நீ இல்லாமல் இந்த வீட்டில் என்னையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்கிறதில்ல, இங்கே அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா உன்னை நினச்சிக்கிட்டு இங்கே சாப்பிடாம இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, நான் செஞ்ச முட்டாள்தனத்தால் நீ கூட இந்த வீட்டில் இல்லாமல் அங்கே சாரதா வீட்டில் போயிருக்க, எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குது, நீ எப்போ விஜய் இங்கே இந்த வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா பாட்டி நான் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கேன், ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரெஷராகவே இருக்கும், அதனால தான் நான் சாரதாத்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரியுமே பார்த்தீங்கன்னா பாட்டி நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் கூடிய சீக்கிரம் நானும் விஜயும் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல்யாணிக்கிட்ட சொல்லுவோம். கல்யாணியுமே பார்த்தீங்கன்னா காவேரி நீ எதுக்குமே பேசாத, என்கிட்ட எதுவுமே பேசாத, ஏன்னா உன்னால தான் அங்கே விஜய் எங்களெல்லாம் பிரிஞ்சு அங்கே வந்து இருந்துகிட்ருக்கான், இப்போ எல்லாமே நடக்கிறது எல்லாமே உன்னால தான், நீ மட்டும் விஜய் லைஃப்பில் வராமல் இருந்ததுன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணி சொல்லவும் உடனே இங்கே விஜய்க்கு பயங்கரமான கோபமும் வந்துடுது. பாட்டி நீங்கள் இது மாதிரி பேசுகிறதுனா நான் இந்த வீட்டிலேயே வரமாட்டேன், ஏன்னா இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் காவிரியை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்கு போனேன், மறுபடியும் நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கு வந்த போதே பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அங்கே காவிரி இந்த வீட்டில் வந்து இருந்தானா நீங்கள் காவிரியை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, காவிரிக்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துடும் சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே மறைச்சிட்றதா, நீங்கள் காவிரியை இது மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வராமல் இங்கே சாரதாத்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய் நாங்கள் காவிரியை எதுவுமே திட்டல, நீ இந்த வீட்டுக்கு வந்தாவே எனக்கு அதுவே போதும், ஏன்னா இந்த சொத்தோ
இந்த ஆஃபீஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு தான். உனக்காக தான் நாங்கள் இது வரையுமே பார்த்தீங்கன்னா உங்கள பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கோம். ஆனா நீ இந்த வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாவும் இருக்கு. நீ காவேரியை கூட்டிக்கிட்டு நீ இங்க வந்துரு. நான் காவேரியை சந்தோஷமா பார்த்துக்கிறேன். நீ நெனச்சத விட நான் அதிகமா பாசமா பார்த்துக்கிறேன். நான் தெரியாம ஏதோ காவேரியை திட்டிட்டேன். உன் மேல பாசம் இருந்ததுனால எங்க காவேரி மேல ரொம்பவே கோவமாவும் நான் திட்டிட்டேன். ஏன்னா காவேரினால எங்க பசுபதி உன்னை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிட்டான். அதனால தான் நான் உன்னை இது மாரி கேட்டுட்டேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத விஜய். நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா காவேரியே எதனா சொன்னேன்னா நீ என் கூட பேசவே பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா பாட்டி நீங்கள் காவேரியை திட்டாமல் இருந்தீங்க. இப்போ நீங்கள் காவேரியை நல்லா பார்த்துக்கலனா கூட சரி, காவேரியை நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு. சரி பாட்டி, சரி தாத்தா, நான் கிளம்புறேன். நான் வீட்டில் அங்கே கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது. நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. ஏன்னா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் இங்கே இல்லைனாலுமே நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இங்கே பசுபதியால் இங்கே காவேரி குடும்பத்துக்கு நிறைய கஷ்டம் வந்தாலுமே காவேரி குடும்பம் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் ஒரு நாள் அனுபவிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. விஜய் சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதியால் இப்போ எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஏன்னா பசுபதி இங்கே சும்மாவே இருக்க மாட்டான். காவேரி குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தாவும் சொல்லவும், தாத்தா நீங்கள் இங்கே பசுபதியை பற்றியெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா பசுபதியால் என்ன கஷ்டம் வந்தாலையும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா காவேரிக்கு ஒன்றுனா நான் தான் போய் முன்னே நிற்கணும். ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து முன்னே நிற்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க அப்பாவுமே இல்லை. அவங்க அப்பா இல்லாத குறைய நான் தீர்க்கணும். ஏன்னா அவங்க அப்பா இருந்தபோது அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா பசுபதி அவங்க அப்பாவை சந்தோஷமாக வாழ விடாமல் அவங்க கிட்ட இருந்த பணமும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபகரிச்சிட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்த அந்த நிலமும் பார்த்தீங்கன்னா அபகரிக்கலான்னு பார்த்தாங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாரதாத்துக்கிட்ட அதை வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கே பசுபதி இவங்க பிரச்சனைக்கு வரணுன்னாவே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் வரணும். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா இங்கே காவேரி மேலே பார்த்தீங்கன்னா அங்கே கார் ஏற்றி கொள்ள பார்த்தான். நான் இல்லைனா அங்கே காவேரியை என்ன பண்ணியிருப்பானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு. சரி தாத்தா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் மழை வரத்துக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராதாவையும் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம அம்மாவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்ததும் எங்கள் அம்மாவை இப்படி கேட்குறாங்களே, கொஞ்சமாவது அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு சைடு அஜய் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இல்லைனா நம்ம அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா, ஆனால் அவங்க ஒன்று நினச்சி இங்கே விஜயை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் உட்கார வச்சுருவாங்க போல். அதுக்குள்ளே இந்த சொத்தெல்லாம் நம்ம ஏமாற்றி நம்ம பேருக்கு நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இங்கே விஜய்க்கு அஜய் அவங்க அப்பா மேலே ரொம்பவே கோவம் இருந்தாலுமே அங்கே அஜய் அவங்க அப்பா கிட்ட உள்ள இந்த வீட்டில் சேர்த்ததுக்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேசாமல் இங்கே பாட்டிக்கிட்டையும் அவங்க தாத்தாக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் இது தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க போல். இங்கே நீங்கள் எவ்வளோ கூடி சீக்கிரம் வரீங்களோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு என்னவோ பார்த்து நீங்கள் கிட்டே இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் என் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு இருக்காங்க. ஏன்னா என்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குது. அதனால தான் என்ன ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லைனா நான் உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. காவேரி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ இல்லைனா நான் அந்த லைஃப்பை பற்றினா நான் எப்படி வாழ்ந்துருப்பேங்கன்னு தெரியாது. நீ வந்த பின்னாடி தான் என் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் உங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா நீ எதுவுமே பேசாத, நீ என்ன சாப்பிட்ற சொல்லு, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஏன்னா தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே உன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால தான் நான் அங்கே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் நான் அங்கேயே இருக்கேன். இல்லைனா நான் உன்னை அப்பயே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். தாத்தா உன் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்கேன். ஆனால் பாட்டி நீ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதனா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே இருக்கேன். அங்கே இருக்கிறதும் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே
காவேரி கிட்ட கேட்கவும் காவேரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை, ஆனால் உங்களை நினச்சி இங்கே தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா என் பேரன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், அதே மாதிரி லைஃப்பில் கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நினப்பு பார்த்தீங்கன்னா வீண் போயிட்டுருக்கூடாது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழணும். இப்போ கம்பெனியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருது, நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணுறீங்க. அது தாத்தாக்கு புரியும், ஆனால் அங்கே பாட்டிக்கு கொஞ்சம் கூட புரியாது. ஏன்னா வயசானா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எதையுமே பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வர கெட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரால் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு யோசிக்க தெரியும். மற்றபடி வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா யோசிக்க தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்பவே கோவமாகவும் திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க மேலே எதுவுமே பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, நீ அவங்களெல்லாம் நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாத. ஏன்னா வயிற்றில் இருக்க குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த ப்ரெஷரும் இல்லாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வளரணும்னா நீ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு எந்த இது விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நினைக்கக்கூடாது, எதுவுமே பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பக்கூடாது. நீ அந்த விஷயத்தெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜயும் காவேரியும் நம்ம எதனா பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிகிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் காவேரியை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எதனா பண்ணியிருக்கணும், ஆனால் அன்றைக்கி காவேரி பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டா. நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்கு காவேரிக்கும் நான் எதனா பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறம் காவேரியும் விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டுமே வந்துட்டுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்காவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. காவேரிக்காக வேண்டுதலெல்லாம் பண்ணுது, ஆனால் எனக்காக ஒரு நாள் கூட இது மாதிரிலாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இங்கே குமரன் மாமாவுமே பார்த்தீங்கன்னா என்னை யோசிக்காமலே பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பிட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டப்படும், என் மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு அவர் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா யோசிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாகவும் அங்கே வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இன்னும் காவிரியும் விஜயும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. நீ காவிரியும் விஜயும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோட என்னைக்கு தான் நீ சந்தோஷமாக இருக்கன்னு சொல்லிட்டு நீ கேட்டுருக்க, காவிரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிருக்க. ஆனால் நான் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும், என்னை பற்றி என் குழந்தைய பற்றி நீ ஒரு நாளானா யோசிச்சு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அம்மா, நீ காவிரி தான் நீ மனசுல நினச்சிக்கிட்டு ரொம்பவே பாசமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்க. ஏன்னா நீ ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா பாசமாகவும் இல்லை எதுவுமே நாளுமே பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணதில்லை. ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா நீ என்ன நினச்சிக்கிட்டு நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியோ, நீ என்கிட்ட எதுவுமே பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவுமே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டு உள்ளே போய்ட்டுறாங்க. சாரதாவுமே பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா அங்கே காவிரிக்காக இவளுக்காகவும் தான் 2 பேருக்காக தான் நான் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் இவளுக்கு விலாவரியாக சொன்னால் தான் இவளுக்கு புரியும் போல். இவளுக்கு என்னதான் ஆச்சோ கொஞ்ச நாள் இவ இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டயர்டாகவும் உட்காந்துடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட சாரதாவும் என்ன வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு வந்த போல் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கா, நான் காஃபி இது போட்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தோன்னா இல்லைம்மா, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் காவிரியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அக்கா, வயிற்றில் வளர குழந்தை நல்லாவே இருக்கான், நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு எதுவுமே நினைக்காம சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. காவிரி சொன்னதுமே இங்கே கங்காவுக்கு ரொம்பவே கோவமாக தான் இருக்குது. ஏன்னா அம்மா இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே காவிரி கிட்ட பார்த்து எதுவுமே மனத்தினா வெளியே காட்டிக்காமல் அங்கே உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஏன் காவிரி, அம்மா அவன் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் என்கிட்ட கொஞ்சம் கூட பாசம் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லவும் கங்கா சொன்னதுமே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைக்கா, நீ அம்மா இல்லை நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க போல். நீங்கள் தான் ஏதோ தப்பாக நினச்சி நீங்கள் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நீங்களே உங்களை முட்டாளில் தான் நினச்சிக்கணும். ஏன்னா அம்மா பார்த்தினா ரொம்பவே பார்த்தினா கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வந்து டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா பார்த்தினா ரொம்பவே பார்த்தினா மனசு கஷ்டப்படும். சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேருமே பார்த்தினா சந்தோஷமாக தான் வளர்த்துச்சு. 4 பேருக்குமே பார்த்தினா நல்லபடியாக கல்யாணமும் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 4 மாப்பிள்ளைங்களையும் பார்த்தினா ரொம்ப நல்ல மாப்பிள்ளை தான். ஏன்னா இங்கே யமுனாவுமே பார்த்தினா இங்கே நிவினை சந்தேகப்பட்டு கேட்டு தான் இங்கே நிவின் பார்த்தினா யமுனா கிட்ட பேசாமல் அவர் சைலண்ட்டாகவே ஆகிடுறாங்க. இங்கே யமுனா பார்த்தினா நிவின் வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தினா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அதுக்கெல்லாம் காரணமே பார்த்தினா அங்கே யமுனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
காவேரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லிட்டு சரிக்கா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே டயர்டாக வந்து உட்காரவும் காவேரி நாங்கள் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா என் புருஷன் நல்ல மனசோட என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு, அதனால் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்கு ஆதரவு சொல்கிறாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே டாக்டர் சொன்னதை நினச்சிக்கிட்டே அங்கே சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு சாப்பாடு கூட தரல, எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. என் குழந்தை பிறக்கிற போது எனக்கு அந்த உலகமே பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்பிடுறாங்க. இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே நிவின் என் கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது தான். அவங்க யமுனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தேக புத்தியாகவும் அவங்க கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு படிக்கலை, ஆனால் இங்கே நிவின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே நிவினை பற்றி யோசிக்காமல் இங்கே படிக்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் இப்போ கலெக்டர் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா கவலைப்படாமல் அங்கே நிவின் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு அங்கே கலெக்டருக்கு எக்ஸாமுக்கு படிக்காமலும் அங்கே நிவினை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அங்கே சைலண்டாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.